திமுக பெரிய அளவுக்கு உங்கள ஒரு போட்டியாவே கருதலையே. உங்கள ஒரு ஸ்ட்ரென்த்தாவே அவங்க பார்க்கல. எங்க வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் எங்களுக்கு ஈசின்னு திமுக ரொம்ப அப்புறம் ஏன் அழுதுகிட்டே இருக்காங்க? இந்த கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணின்னு சொல்றது. இந்த கூட்டணி வந்து இந்த கூட்டணிய பத்தி கவலைப்படுறது. இங்க கூட்டணிக்கு ஆள் இல்லன்னு சொல்றது. திமுகவுடைய அழுகை குரலும் தெரியுது. திமுக வந்து தோல்வி பயத்தில் இருக்கிறாங்கன்றது. திமுக பயப்படுது இந்த கூட்டணிய பார்த்து. வேறு யாரும் இன்னும் சேர்ந்துறக்கூடாது. இந்த இந்த இருக்கிற கூட்டணி ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணியவே நம்மனால வீழ்த்த முடியாது. இன்னும் யாராச்சும் இன்னும் ஒரு 2 கட்சிகள் சேர்ந்தா இன்னும் பலமாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம டெபாசிட் இருக்காது அப்படின்றதுக்காக தான் திமுகவுடைய அழுகையே நமக்கு தெரியுது. திமுக பயப்படலன்னா, அவங்க ஃப்ரீயா இருந்திருப்பாங்கல்ல. எதுக்காக இத சொல்லிட்டே இருக்கணும்? அவங்க இரு பயப்படுறனால தான் சொல்றாங்க. திமுகவுடைய பயத்தோட வெளிப்பாடு தான் ஏடிஎம்கேவையும், பிஜேபியும் எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுவீங்க யார் முதல்வர் வேட்பாளர்ன்னு கேட்பாங்க. உங்களோடதுல நீங்க முதல்வர் வேட்பாளரா அக்செப்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. இந்த மாரி கேள்விகள திருப்பி திருப்பி பத்திரிக்கைக்காரங்கள வச்சு திமுககாரங்க நெறைய திமுக பத்திரிகையை வைத்து கேட்பது என்னன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கூட்டணி உடைய வேணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றது திமுக வந்து பயந்து கொண்டு இருக்கு. இறுதி கேள்வினா, ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். இந்த முழக்கமெல்லாம் சொல்லி, மண் காக்க, மொழி காக்க, இனம் காக்க எல்லாரும் ஒண்ணு திரளுவோம். பிஜேபி வந்துரக்கூடாதுன்னுலாம் சொல்லி பயணப்பட்டு அவங்க ஓட்டு கேட்டுன்னுருக்காங்க. மக்கள சந்திச்சுட்டு இருக்காங்களே. பிஜேபிய பொருட்டாவே நினைக்கலன்றாங்க. நீங்க இப்ப பிஜேபி வந்துரக்கூடாதுன்றதுக்காக நாங்க எல்லாம் என் மண், இந்த மாரி தமிழ்நாட்டோட மண் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு அணியில இருக்காங்க. இந்த தேசத்திற்கு எதிரான சக்திகள், தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு எதிரான சக்திகள்லாம் இன்னைக்கு ஒரு அணியில இருக்கிறது உண்மதான். அவங்கலாம் ஒரு அணி திரண்டிருக்காங்க. மக்கள் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? நிச்சயமாக இந்த தடவை மிகப்பெரிய வெற்றி அடையும். தமிழகம் தலை நிமிரும். அதுக்கான முடிவுரையை தமிழகத்துடைய அ ஆரம்ப முன்னுரையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணா அவர்களுடைய எழுச்சி பயணம் மேட்டுப்பாளையத்தில எழுதியிருக்கார். அதற்கான முடிவுரையை இன்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில எழுதிட்டார்.